அம்மா உனக்கு இப்ப பரவாயில்லையா? டேய் வாந்தியா எடுத்துட்டு இருந்தல்ல ஊர்ல. எனக்கெல்லாம் இப்ப பரவாயில்லம்மா. ரூமுக்கு எப்பமாக்கா மாத்துவாவ? கொஞ்ச நேரத்துல மாத்திடுவாங்கன்னு தான் சொன்னாங்க. என்ன பண்றாவன்னு தெரியலையே. நீ துணியதை எடுத்துட்டு வரணுமாக்கா? நாங்க வேணா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா இப்பவே எதுக்கு? நீங்க பிள்ளையை பார்த்தாச்சுல்லம்மா. பாடுக்கு மாத்திரம்னே எல்லாரும் போய் பார்ப்போம். பார்த்த பிறகு இன்னொரு நாள் எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. ஒரே தான் வீட்டுக்கே போனதுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்கலாம்மா. ஆமா லதாக்கா. என்ன சின்ன பண்ணு? நீ எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்துக்கலாங்க. அப்படின்றியோ? ஆமா வீட்டுக்கு போன பிறகு எடுத்துக்கலாம். சரி சரிக்கா. நீங்க எல்லாரும் இப்ப சாப்பிட போங்கம்மா. சரிம்மாக்கா. அந்த ரமா இப்ப ரூமுக்கு மாத்திடுவாவல்ல, பாத்துக்கிட்டு நாங்க அப்படியே கேண்டீன் ஏதாவது சாப்பிட்டு கிளம்பியோம். சரிம்மா. நீங்கம்மாக்கா? நாங்களும் அப்புறம் வார்டுக்கு மாத்தின பிறகு அண்ணியை பார்த்துட்டு தாம்மா கிளம்பணும். என்ன பொண்ணு சண்மு வீட்டுல அவ வீட்டுக்காரவங்க கார் தான் வச்சிருக்காவல்ல, நம்மளும் கார்ல போயிடலாமா? பேசாம இருக்க. அது புது மாப்பிள்ள புது பொண்ணு போவாங்க, எல்லாமே இறக்கடி போவாங்க. பேசாம இருங்க. சரிம்மாக்கா. நீங்களும் அப்படியே கூட கார்லயே வாங்க. இடம் தான் இருக்குல்ல, நானும் அவியில மட்டும் தானே போகணும். ஐயா மக்களை வேண்டாம். சின்ன பொண்ணு அவ கார்ல வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாளா, இவ ஏன் வேண்டாம்னு சொல்றாவ? பேசாம இருங்க வனிதாக்கா. பெரியம்மா என்ன வேண்டாமக்கா, நீங்க போயிட்டு வாங்க. பின்னாடி சாப்பிட்டு எடுத்துட்டு பஸ்ல வரோம் பொறுமையா. அப்படியா? அம்மு நீயே ஒரு மாதிரி இருக்கா, அங்க போய் ஏன் நின்னுட்டு இருக்கா? ஒன்னும் இல்லடி. வேணா வந்ததுல இருந்து அப்படிதான் மக்கா இருக்கா. என்னவோ தெரியல, ஊர்ல எதையும் தொலைச்சிட்டு வந்துட்ட போல. அம்மு அப்படியா? அக்கா சும்மா இருங்க. ஒன்னும் இல்ல சண்மு, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. மக்களே என்ன பெரியம்மா, நீயும் மாப்பிள்ளையும் இப்ப கிளம்புனீங்கன்னா அம்முவும் மட்டும் கார்ல கூட்டிட்டு போறியாமக்கா? வந்ததுல இருந்தே ஆளே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கா. கார்ல கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டுனா நாங்க பார்த்து எடுத்துட்டு பஸ்ல பொறுமையா வருவோம்ல. நான் கூப்பிட்டு போறேன். நானே அவளை கூப்பிடணும் தான் இருந்தேன். யாரும் வரலன்னு சொன்னதுமே நானே அவளை கூப்பிடணும் தான் இருந்தேன். அப்படியாமக்கா? ஆமா அம்மு கூட போகட்டும். அவ அந்த பிள்ளைக்கு கிறக்கமா இருக்கும்ல வண்டியில வந்தது, அதான் போலுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அங்கக்கா எப்போ வந்தீங்க? அங்க தம்பி வாங்க. நாங்க அப்பவே வந்துட்டோம்ப்பா. மக்கா அப்ப என்னால இங்க வர முடியல. சரிப்பா இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? முன்னாடி தானே நிக்கணும். ஆமாக்கா, எது நினைச்சுக்கிறாதிய? ஐயா இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரிக்கா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கிறங்க. நே மக பிறந்ததுக்கா? ஆமாமா சின்ன பொண்ணு. இங்கம்மா சந்துருவ காணா? இல்லனே அவங்க பாப்பால இருந்தாலா, எங்க மாமியார் வேற இருந்தாங்க, அதனால கார்ல லக்கேஜ் எல்லாம் இருக்கவும் நேரா வீட்டுக்கு போயிட்டாவ. அப்படியா? சரி சரிம்மாக்கா. நாளைக்கு வருவோண்ணே. நாளைக்கு எங்க மாமியார் அவங்க எல்லாம் வருவாங்க பாப்பாவை பார்க்க. சரிம்மா சரி. அதாக்கா ஸ்வீட் எடுத்துக்கிறங்க. சரிப்பா. நீங்க எடுத்துக்கிறங்க. இருக்கட்டுமா. ஒரு ஸ்வீட் எடுங்கக்கா. இல்லம்மா எனக்கு பல்லு சொத்த பல்லு இருக்கு பாத்துக்க. கிட்டே சாப்பிட்டா பல்லு கொடுக்க ஆரம்பிச்சிரும், அதனாலதாம்மா. ஐயா அப்படியா? வேண்டாம், நீங்க ஸ்வீட்டை கண்ணிலே பார்க்க கூடாதே. அம்மா அப்படிதான் நினைக்கேன். அப்படி இருந்து வாங்கி நிக்காம என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து வாயில போட்டுறேன். அப்புறம் பல்லு வலின்னு சொல்லி அத்தனையை வாங்கி சாப்பிட்டு படுப்பேன். என்ன பண்ண ஸ்வீட் எடுத்துக்கிறோமா? சரிண்ணே. அக்கா நீங்க எடுத்துக்கிறங்க. சரிப்போ. இந்தாம்மா அம்மு எடுத்துக்கோ. வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்ஸ்மா. ஆனா எனக்கு ஒரே வாமிட்டா இருக்கு, நான் பஸ்ல வந்தது சேரல, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். அப்படியா? சரிம்மா. ஐயோ அத மறந்துட்டு பாருங்க. சின்ன பொண்ணு வாழ்த்துக்கள் சொல்லாமே நான் பாட்டுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு சாப்பிட்டேங்க. நீ வாழ்த்துக்கள்னே. வாழ்த்துக்கள்ப்பா, மறந்துட்டேன். இதுல என்ன இருக்கு, பரவாயில்லக்கு. அதெல்லாம் எதுவும் நினைச்சிட மாட்டாவ. ரொம்ப ரமேஷ் அண்ணன்ல எதுவுமே நினைக்கலம்மா. சரிண்ணே சரிண்ணே. அண்ணா எனக்கு எங்க? உனக்கு இல்லாமையாமா? தங்கச்சிக்கு இன்னும் ஸ்பெஷல்லா. பாக்ஸே உனக்கு தான், வச்சு சாப்பிடுமா. சரி நான் வச்சிருங்க, நான் எடுத்துக்கிறேன். இங்க இருக்க வீலுக்கெல்லாம் ஸ்வீட் தரேன், கூப்பிட்டாங்கன்னா சொல்லுமா சண்மோ. சரிண்ணே நான் சொல்லியேன். சரிம்மா. இன்னும் ரமாவை வெளியே கூட்டிட்டு வராம இருக்கவ? தானே ரொம்ப நேரம் ஆச்சுல, அவங்க சொல்லிட்டு போயே. பொறுமையா இருங்க, இல்லையே இப்ப ரூமுக்கு மாத்திரன்னு சொல்லிட்டாவ. அதுக்குள்ள ஏன் ரெண்டு பேரும் இப்படி அவசரப்படுறீங்க? நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? பிள்ளை பத்தவே எனக்கு தானே தெரியும். என்ன பேசுற நீ? எனக்கு அவ பிள்ளை இல்லையா? அவசரப்படாம இருந்தானே சொல்லியேன். இருக்கேன். இவட்ட ஒண்ணு சொல்ல முடியாதுமா. மக்களே ரமா ரீமா நீ எல்லாரும் இங்கதான் நிக்கிறீங்களோ? ஆமாமாக்கா. ஏம்மா உட்கார வேண்டியதானே, எதுக்கு நின்னுட்டே இருக்கிறீங்க எல்லாரும்? சரி இப்ப நீங்க எப்ப வந்தீங்க? காலையிலே வந்துட்டேன் மக்கா. இல்ல மக்களே, இப்போ நீ கொஞ்ச நேரத்துல வெளியே கூட்டிட்டு வரோம்னு சொல்லி சொன்னாவல, அதான் இங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தேன் பாத்துக்க. ஐயா சரிம்மா. அத்தை எங்கம்மா? அத்தை அங்க ரூம் கொடுத்துருக்காவலம்மா, ரூம்ல இருக்காவ. நிறைய பேர் கூட்டமா இருந்தா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாவன்னு சொல்லிட்டு அவைய மட்டும் அங்க போய் இருக்கேன்னு சொல்லி இருக்காவ. அப்படியா? சரி சரிம்மா. மக்களே பிள்ளைங்க சிஸ்டர் எடுத்துட்டு வருவாங்கம்மா. அக்கா போலாமா? போலாமா. அப்படியே மெல்ல நடங்க. நடக்க முடியலக்கா? நடக்கிறேம்மா. இன்னமா நடந்தேவா கூட்டிட்டு போனோம்? கொஞ்சம் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்குல்ல. உடனே நடக்கலாமாம்மா? ஏதோ பிரச்சனை ஏறதா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் நடந்து கொடுக்க சொல்லி சொன்னாவ. அப்படியா? ரூம் இதே ஃப்ளோர் தானே, அதனால ரொம்பலாம் நடக்கிற மாதிரி இருக்காது. ஆமாம்மா. சரி. நீங்க வாங்கிக்கிறீங்களாம்மா? குடும்பம் நான் வாங்கிக்கிறேன். அங்க குட்டி எங்க? அழகு ராணி எங்க? போதும், ரூமுக்கு தூக்கிட்டு போங்க. அம்மா
எங்க எங்க போனீங்க நீங்க? எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க போனேரம்மா. ஏங்க ஏன் அவ என்ன செய்யா? மாப்ள தூக்குறீங்களா? இல்லத்தே நீ ரூமுக்கு தானே? ஆமா மாப்ள. அப்ப ரூம்ல போய் பாத்துக்கலாம். சரி சரி. அம்மா உனக்கு பரவாயில்லையாம்மா? பரவாயில்லங்க. மெல்ல நடந்து வாமா. ஆமா நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க மாப்ள. அம்மா வெளியே வந்துட்டா? ஆமா இனி வாடு கூடி போவாங்களா? ஆமா வாங்க அப்படியே நம்மளும் பின்னாடி போவோம். ரூம்ல போய் பிள்ளையை பாக்கட்டு. சரிக்கா. அம்மா பாத்து வா. சரிங்க. வந்தாச்சு சம்மந்தி. ரமாவை காணா? வர பின்னாடி கூட்டிட்டு வராவ. சரி சரி. அங்க உங்க பேத்திய பாருங்க. அருது அறுப்பத்த அருது தூங்கிட்டே இருக்கா. ஆமா அம்மா. ரமாவளே ரூம்லயே இருந்துட்டீல அத்தை? இல்லம்மாக்கா நான் இங்கதான் உட்காந்துருந்தேன். ரூமு கிடைச்சிச்சுல அதனால ரூம்ல வந்து இருப்போம்னு சொல்லிட்டு நான் வந்தேம்மாக்கா. அப்படியா சரித்த. என்ன பெரியம்மா? உட்காருமாக்கா நின்னுட்டே இருக்கா. இருக்கட்டும் பெரியம்மா. இங்கே எல்லாம் வெளியே நிக்கிறாவளோ? ஆமாம்மா அந்த நர்ஸு பிள்ளை பேர் உள்ள இருக்க வேண்டாம், பேர் வெளியே இருங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிச்சு. ஆமா 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 அது குழந்தைக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அதனால ரெண்டு பேரை போய் பாருங்கன்னு சொல்லிச்சு. அப்பா தம்பியெல்லாம் வெளியே நிக்கிறாவ பெரியப்பாவெல்லாம். சரி பெரியம்மா. மக்களே இவியெல்லாம் வந்திருக்காவம்மா. சின்ன பொண்ணு வனிதா அந்த ஜோதி காலம் இருக்காவளா, அன்முக்கு அம்மா எல்லாம் வந்திருக்காவ. இப்படியம்மா அந்த பக்கம் வராண்டால தான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் பார்க்கலையம்மா, இப்படியே வந்துட்டேன். நீ ஒவ்வொருத்தர வேணா வர சொல்றேன். சரிம்மா. நல்லா உறங்கிட்டா போல பிள்ளை. ஆமாம்மா அப்ப பெட்ல கூட வச்சிருங்க, அவ வாட்டுக்கு உறங்கட்டும். சரி நீ அம்மா கூட இருந்துக்க, வெளியே வராண்டால வெயிட் பண்றோம். வந்திருக்க வேலை அப்படியே ரெண்டு பேரா வந்து பாக்கட்டு. சரி நான் இருந்துக்கிறேன். மக்களே உடம்பு பாத்துக்கம்மா, நான் வெளியே நிக்கிறேன், இதை அவனை கூப்பிடுன்னு. சரித்த. சசி வந்துட்டானாமா? அப்படியா மாமாக்கா எங்களுக்கு சொல்லவே இல்ல. இன்னும் உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் வெளியே நின்று இருக்கோம். இன்னும் பார்த்தா வந்து நிக்கிறான், பொண்டாட்டி கூட்டிட்டு வந்தான். இவியிலும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டாவலாமா. பாவம் ஏம்மா எல்லாம் கிளம்பி போயிட்டு ஒரு நாளே திரும்பி வந்துச்சுங்க. ஆமா விடு. ஆனா பாசமா இருக்காவலா, அதெல்லாம் நல்லா பாசமானவம்மா. இந்த வெளியே தான் நிக்கிறான். நான் வருவான். வரட்டும் அவன் கேட்ட மாதிரியே வரு. மோளை கிடைச்சிட்டல. ஆடா என்னடா டூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டியா? அம்மா உன்னை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். இதுக்குடா இப்படி பண்ணியா நீ? இப்ப என்ன ஆசாசியா டூருக்கு போனது ஒரு நாள் திரும்பி வர்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இனி டூர் எப்பனாலும் போய்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் போதெல்லாம் வீட்டுல ஆள் இருக்க வேண்டாமா? ரொம்ப தான் பாசம் பார்க்காமல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பரவாயில்லையாக்கா, நல்லா இருக்கியா? பரவாயில்லடா நல்லா இருக்கேன். என்ன பண்ணியா மருமவா? தூங்குறா. எடுத்து கொடுக்கட்டா? வேண்டாம் பெரியமா, தூங்குறாள் பாப்பா, தூங்கட்டும். எடுத்து பாருமாக்கா, மாமன் யாரையும் பார்க்க வேண்டாமா? ஐயோ வேண்டாம் பெரியமா, எனக்கு அதெல்லாம் தூக்கிட தெரியாது. இருக்கட்டும் வீட்டு வந்த பிறகு பாத்துக்கலாம். சரிம்மா. ஏக்கா நல்லா ரெஸ்ட் எடுன்னா. சரிடா சசி. பெரியமா ஏதாவது வேணுமா? நானும் இவ்வளவு இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். துணிமணிலாம் இருக்குமா? ஏதாவது வேணா நான் ஃபோன் பண்ணியேன், நீங்க எடுத்துட்டு வாங்க வரும்போது. சரியா? சரி பெரியமா. நான் வெளியே நிக்கிற வரியா? எங்க அம்மாங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்களா, அவங்க எல்லாம் கொஞ்சம் வர சொல்லுங்க. வீட்டு சொல்லிட்டு நானும் வரேன். சரி வர சொல்றேன், நீ அப்படியே வா. சரி. நல்லா தூங்கியா? ஆமா நல்லா அசந்து தூங்குறா. இப்ப நல்லா தான் தூங்குவா. ஆமா இப்ப நல்லா தூங்கிக்கிட்டு ராத்திரிக்கு ஒருத்தரையும் தூங்க விட மாட்டா பாத்துக்க. ஆமா ராத்திரி தானே இருக்கு கச்சேரி. ஆமா ரமா இப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் சின்ன பொண்ணு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். அம்மா வாழ்த்துக்கள் டி. ஆமா ரமா வாழ்த்துக்கள். ரமா அம்மாக்கா கங்க்ராட்ஸ். தேங்க்யூடா அம்மு. ரமா உனக்கு இப்ப பரவாயில்லையா? நல்லா தான்க்கா இருக்கேன், கொஞ்சம் கிறக்கமா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதாம்மா இருக்கும், நாளே உனக்கு எல்லாம் சரியாயிரும் பாத்துக்க. இங்க காய்கறி எடுத்து சாப்பிட்டதானே எம்மா? நீலாம் எதையுமே கழிக்காதம்மா, எல்லா காய்கறியும் சாப்பிடுன்னு, அதான் சத்து. இன்னியெல்லாம் சாப்பிடதான்க்கா போறேன். ஆமா அப்பதான் உனக்கு நல்லது, பிள்ளைக்கும் நல்லது. ஆமாம்மா அப்பதான் சத்து பிள்ளைக்கும் சேர்த்து கிடைக்கும். சரிக்கா சாப்பிட்றேன். இல்லை என்ன டூர்ல இருந்து பாதிலேயே வந்துட்டீங்களா? ஆமா ஆமா ரமா, உனக்கு டெலிவரி ஆகும்போது நாங்களே இருக்க வேண்டாமா, அதனாலதான் எல்லாருமே வந்தாச்சு. அப்படியா? இருந்தாலும் நீங்க எல்லாம் என்னால தானே உங்களுக்கு டூர் வந்து என்ஜாய் பண்ண முடியாம போச்சு. அப்படிலாம் ஒரு நாள் நாங்க நினைக்க மாட்டோம். ஒரு 6-7 மாசம் ஆகும், எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு டூர் போலாம். போலாம். நல்லா தூங்கியால? ஆமா அம்மா என்னம்மாக்கா கிளம்பிட்டாவம்மா? நீதான் நிக்காவ, அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மாக்கா, அண்ணன் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பான், நீ சொல்லிடுஎன்ன? சரிம்மா நான் சொல்லிடுறேன். அம்மா வாட்டி போலாம். ஏம்மா நான் சண்முக கூட கிளம்புறேம்மா. சரிம்மாக்கா பார்த்துப்போ, அப்பா கிட்ட சொல்லு, நான் வந்துடுறேன்.
அப்புறம் என்ன சரிம்மா பார்த்து வாங்க. சரிம்மாக்கா. ஷண்மு, ஆ கேட்குறேங்க. என்னது அம்மோ சொல்லுடி. என்ன தீனா உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன ஷண்மு? எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சொல்லு. பிடிக்கும், ஆனால் நான் சொல்லலை. ஏன் அம்மு? எனக்கு தெரியல ஷண்மு, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் அவனே கேட்டான். இப்போ ஆமான்னாச்சும் சொல்லியிருக்கலாம். பயத்தினால சொல்லாமல் விட்டுட்டேன். நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்போ சொல்லியிருக்கலாம்ல? பயமாக இருந்துச்சு, எப்படி நம்புறதுன்னு தெரில. எடுத்தோடனே எனக்கு டிசிஷன் எடுக்க தெரில. சரி அழாத அம்மு. இந்த ஒரு விஷயத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா? இப்படிலாம் அழக்கூடாது. உன்னோட தயக்கம் சரிதான், தப்புன்னு சொல்லல. பயமும் நியாயமானதுதான், ஒன்றும் தப்பு இல்லை, சரியா? நீ தினாவை நீ எப்போ பார்த்தாலும் சொல்லு. இல்லை, இனி நான் சொன்னாலும் அவன் கேட்குற நிலைமையில இல்லை. என்ன சொல்கிற? ஆமாம் சண்மு, கிளம்புறப்ப கடைசியாக வந்து என்கிட்ட பேசினான். அப்போவும் நான் அவனை அவாய்ட் தான் பண்ணேன். அதனால இனிமேல் அவனை நேரில் பார்த்தாலும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பார்க்காத மாதிரி போயிடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டான். நான் பண்ண தப்பு. நானே அவன்கிட்ட சொல்ல போனாலும் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டான். எந்த ஒரு பையனுமே கொஞ்சம் தான் இறங்கி வருவாங்க. இவன் எனக்காக எவ்வளவோ இறங்கி வந்தான். இதுக்கு மேலேயும் எந்த ஒரு பையனும் இறங்கி வர மாட்டான். நீ நான் சொன்னாலும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அவனும் என்கிட்ட திரும்பி வர மாட்டான். இப்படிலாம் இருக்காது. இல்லை, இதுதான் உண்மை. அப்பவே சொல்லியிருக்கணும். சொல்லாமல் விட்டது என் தப்பு தான். சரி அழாத அம்மு, எல்லாம் சரியாகும். இல்லை, எதுவுமே சரியாகாது. இது இப்படியே தான் இருக்கும். நான் மட்டும் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுருக்க தேவையில்லைல்ல. நான் போய் சொன்னாலும் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டானே. அப்படிலாம் இல்லை, நம்ம பேசி பார்க்கலாம். இல்லை சண்மு, எனக்கு அந்த நம்பிக்கை துளி கூட இல்லை. யார் பேசினாலும் அவன் மாற மாட்டான். ஏன்னா அவன் கடைசியாக என்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்போ விடு, பார்த்துக்கலாம். இப்படினால விடவும் முடியல. இப்போ போய் சொல்லு. நான் எங்கே போய் சொல்கிறது? வந்து அங்கே இருக்கானே. ஓ ஆமால, ஒரு தடவை தான் சொல்லி பார்க்கலாமே. நானும் அப்படிதான் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஒரு தடவையாவது அவன்கிட்ட பேசி பார்க்கணும். ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிப்பானான்னு தான் தெரில. பண்ணிப்பானா என்னங்கிறது ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அவனை நான் எப்போ பார்ப்பேன்? இப்போவே பார்க்கலாம். கார்லேருந்து இறங்கு. என்ன சொல்கிற சண்மா? நிஜமாக தான் சொல்கிற. இறங்கு. இறங்கி உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடு. இல்லை புரியல. இறங்குடி. என்ன சண்மா? ஏன் அம்மு அங்கே பாருடி. தீனா, தீனா நீ எப்படி? பாக்கானியா? நீ எப்படி இங்கே வந்த? நீ தானே இனிமேல் உன்னை பார்க்க வரமாட்டேன்னு சொன்ன. நான் வரமாட்டேன்னு சொல்லலையே, பார்த்தாலும் பேசாம போயிருவேன் தான் சொன்னேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நீ சொல்லும்போது? அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நான் எத்தனை வாட்டி கேட்டேன். சாரி தீனா. சரி பரவாயில்ல. பயமா இருந்துச்சு, அதான் நான் என் லவ்வை சொல்லலை. பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருக்குமே அந்த ஃபியர் இருக்கத்தானே செய்யும். ஆமா, அந்த ஒரு ரீசன்னால தான் நான் சொல்லலை. பரவாயில்லம்மா, அழாத. எனக்கு அழுக வருது. ஃபீல் பண்ணாதம்மோ, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். என் மேலே ஏதாவது கோவமா? சாச்சா, சாரி, ரொம்ப அலைய வச்சிட்டனோ? ரொம்ப ரொம்ப. ஐ லவ் யூ. எப்பா, இந்த வார்த்தையை கேட்கறதுக்குள்ள எத்தனை பாடு. அப்படியே ஒரு வழியா உன் லவ் சொல்லிட்ட. என்னமா நானா வந்து ப்ரப்போஸ் பண்ண மாதிரி பேசுறேன்? ஐயோ இல்லம்மா, நான் தாம்மா உன் பின்னாடி அலைஞ்சேன். அப்படிதான். இப்போ பயம் போயிருச்சா? இப்போ பயம் போயிருச்சு. எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், சரியா? என்னானாலும் என்னை கைவிட்டுற மாட்டல? சத்தியமா கிடையாது. லவ் யூ தீனா. நீ சிக்க சிக்க சிவந்த குங்குமத்து